வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேல் கார்த்திக். இன்றைக்கி நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துக்கான மாத ராசி பலன் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு பொருளாதாரம் சார்ந்த இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கும்பராசின்னு இருக்கும்போது ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பார். அதாவது 2ஆவதுன்னா மீனத்தில் இருப்பார். ராசியில் வந்து உங்கள் கும்பராசியில் வந்து ராகு பகவான் உட்காந்துருப்பார். அப்படின்ட்டு இருக்கும்போது இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயம் இந்த நேரத்தில் வந்து 2 நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குழப்பங்களில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. குழப்பம் வேண்டாம், எல்லாத்துலேயும் கவனம் தேவை. அது மட்டும் கிடையாது, ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்க்கும்போது 2க்குரிய அந்த குரு, உங்கள் ஜாதகத்தில் 2க்குரிய குரு வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். அந்த 5ஆம் இடம்ன்ற புதனும் கரெக்டாக 6ஆம் இடத்துல வந்து அதுக்கப்புறம் ஜூலை மாதம் இடைப்பட்ட டைமில் வந்து இடம் மாறுவார். அதாவது பேர்ச்சியாவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய காலமாக இருக்க போகுது. எதுக்குன்னா, இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஏற்ற இறக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஏற்ற இறக்கம்ன்றது எப்படி இருக்கும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அதிக கவனம் தேவை. பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க கைமாறும்போது அதில் வந்து அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சந்திரன், செவ்வாய், கேது இருப்பாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது திருமண வாழ்க்கைன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, திருமண வாழ்க்கையில் ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம். அது மட்டும் கிடையாது, சில பேருக்கு வந்து ரொம்ப சண்டை வந்துட்டு பிரிந்து போகும், இந்த மாதிரி வார்த்தைகளோட வரும். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கவனமாக இருந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் கடன்ற விஷயம். உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்துகிட்ருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கடன் பிரச்சனைக்கு வந்து, ஏன்னா நீங்கள் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைப்பீங்க. அப்படி இப்போ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு போயிட்டுருக்கு. அப்போ அதாவது பணம் தேவைன்ற விஷயத்த இந்த கடன்ற விஷயம் மூலமாக நீங்கள் சரி பூர்த்தி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது உங்களுக்கு மேலும் 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 பெருகிட்டே இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இதுக்கு சார்ந்து ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சரி பண்ண முடியும். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், என்ன ஆகும்னா, உங்களுடைய முதலீட்டை மொத்தமாக காலி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம்ன்ற விஷயத்துக்குள்ளே உங்களை கொண்டு வராது. அதாவது எப்படி சொல்ல, வரவுன்ற விஷயமே இங்கே இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வரவுன்ற விஷயமே இருக்காதுன்னா, உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள், பணம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு தடை இருந்துகிட்ருக்கு. அந்த தடையை நீங்கள் தான் உடைக்க ஆகணும். அப்போ உங்கள் மனசை நீங்கள் வணங்குற தெய்வங்கள் இவங்க தான் இதை வந்து மாற்றி உடைக்கிற மாதிரி ஒரு இது காட்டிகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய நல்லா பாருங்கள், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம்ன்றது மகரம். மகரத்துக்குரிய சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்போம். அப்படின்ற போது விரயத்துக்குரியது செலவு அங்கே இருக்குது. வரவுக்கு மீறி செலவுகள்ன்ற விஷயம் இருந்துகிட்ருக்கும். சரிங்களா? இதில் என்னென்னா, பொருளாதாரம் சார்ந்து உங்கள் வீட்டில் சில சண்டைகள் வந்துட்டுருக்கும். கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வெளிநாடு போகிறதுக்கும் வெளியூர் போகிறதுக்கும் வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த நேரங்களில் உங்களோட குடும்பத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் காட்டிகிட்டு இருக்கீங்க. குடும்பத்தை விட்டு விலகி போகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் காட்டிகிட்டு இருக்கு. அப்படி வந்தாலும் தரம் எடுங்க. வேலைக்காக போகலாம், படிப்புக்காக போகலாம், இல்லை டூர்னாலும் போயிட்டு வாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஜூலை மாதத்தில் அப்படி ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா செவ்வாய், கேது, சந்திரன் 3 பேர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து கரெக்டாக உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்படின்ட்டு இருக்கும் அதிகமாக. அதாவது மாதம் ஒரு 10 ஜூலை 1லேருந்து 10க்கு அப்புறம் ரொம்ப ஒரு இது இருந்துகிட்ருக்கும். என்னென்னா, நம்ம ஒரு நீங்கள் ஒரு வார்த்தை பேச போவீங்க, அது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு சண்டை வரும். நீங்கள் கரெக்டாக தான் பேசுவீங்க, ஆனால் நீங்கள் தப்பாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சண்டை வரும். இதே தான் வெளியவும். அப்படின்ற போது வாக்குன்ற விஷயத்தில் அதிக கட்டுப்பாடு தேவை. சரிங்களா? கட்டுப்பாடோடு இருந்தால் எல்லாருக்கும். இன்னொரு விஷயம் வந்து, அது மட்டும் கிடையாதுங்க, சுப விரயமும் வருங்க. சுப விரயம்னா சொன்னால் சுப கடன்கள். ஏதாவது பொருள் வாங்கி நீங்கள் எதுக்குன்னா அந்த பொருள் உங்களுக்கு ஆகுது. அப்போ அந்த இஎம்ஐ கட்டுருங்க. அந்த இஎம்ஐன்ற விஷயம் உங்களுக்கு இதாகும். அப்படின்ட்டு அந்த மாதிரி கடன் வந்தால் கூட உங்களுக்கு பெஸ்ட்டு தாங்க. தேவையில்லாத கடன் வேறு ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்க, நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் இந்த கடன் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்க பாருங்கள். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன், குரு அப்படின்ட்டு இருக்கும்போது நண்பர்கள் மூலமாகவும் இந்த காலங்களில் நல்ல ஒரு உதவி, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக. அப்போ அந்த காலகட்டத்தையும் பயன்படுத்திக்கோங்க. எதுக்குன்னா, சூரியன் குரு சேர்க்கை 5ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் சூரியன் இறங்குவார், புதன், சுக்கரன் இங்கே வந்துடுவாங்க. அதாவது 4க்குரிய புதனும் 6க்குரியதும் 2 பேரும் ஒன்று சேரும்போது ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது மாத இறுதியில் ஒரு 10 நாள், மாத இறுதி 10 நாட்களில் உங்களுக்கு வந்து நல்ல செய்தி கிடைக்கும். அது காதலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, அது சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல செய்தி ஜாதகத்தில் கிடைக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ரொம்ப விழிப்புணர்வு தேவை. ஏன்னா கொஞ்சம் இதானாலும், அதாவது நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிங்கன்னா அதில் வந்து 20 ரூபா செலவாகிறதுக்கான டைம் போயிட்டுருக்கு. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் சரியாக கொண்டு போனீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நமக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.